2030க்குள் நிலத்தடி நீர் மாசு 70% உயர வாய்ப்புள்ளதாக அதிர்ச்சிகர ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இந்தியாவில் காற்று மாசு அதிகரித்து வரக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே நிலத்தடி நீர் மாசுவும் வெகுவாக அதிகரித்திருப்பதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியம் மேற்கொண்ட ஆய்வில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தமட்டில் 8 மாவட்டங்கள் உட்பட நாடு தழுவிய அளவில் 440 மாவட்டங்களில் இந்த நிலத்தடி நீர் மாசு என்பது வெகுவாக அதிகரித்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. யுரேனியம், புளூரைடு உள்ளிட்ட பல்வேறு அயனிகள் நிலத்தடி நீர் மாசுல வெகுவாக கலந்திருப்பதன் காரணமாக உடல் ஒவ்வாமை மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வருகின்ற 2030ஆம் ஆண்டிற்குள்ளாக இந்த நிலத்தடி நீர் மாசு என்பது வெகுவாக, அதாவது 70% அளவிற்கு உயர்வதற்கான அதிக வாய்ப்பும் இருப்பதாக இந்த ஆய்வறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராஜஸ்தான், கர்நாடகா போன்ற மாநிலங்களை தொடர்ந்து தமிழகத்திலும் இது போன்ற அந்த நிலத்தடி நீர் மாசு என்பது அதிகரித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தில் 8 மாவட்டங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த மாவட்டங்களை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் கோவை, ஈரோடு, தருமபுரி, சேலம், திருச்சி, வேலூர், மதுரை, விருதுநகர் என 8 மாவட்டங்களில் காற்று நைட்ரைட், யுரேனியம் மற்றும் புளூரைடு ஆகிய பாதிப்புகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலத்தடி நீர் மாசுக்கு காரணம் என்னவென்றால் அதிகப்படியான நீர் உறிஞ்சுதல் முக்கிய காரணியாக பார்க்கப்படுவதாக இந்த ஆய்வறிக்கை என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே வரும் நாட்களில் நிலத்தடி நீர்வளத்தை பெருக்குவதற்கான அனைத்து பணிகளிலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக மத்திய அரசின் அமைச்சகத்தின் சார்பில் அடுத்த கட்டமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நிலத்தடி நீர்வளத்தை பொறுத்தமட்டில் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் முறையில் நீரை சுத்திகரித்து பயன்படுத்துவதற்கான பல்வேறு அறிவிப்புகள் மத்திய அரசின் சார்பில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.